இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் எக் கிரேவி பண்ணுறதுக்காக 4 வேக வச்ச முட்டை, அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர், இதெல்லாமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எக்கை. இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் நம்ம வச்சுருந்த அந்த 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பாயில்டு எக்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா டீப் ஃப்ரையாக ஆகவும் கூடாது, லைட்டாகவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, மீடியமாக நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்காக 2 தக்காளி, அரை ஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பட்டை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பே லீஃப், கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் பால், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, 2 வரமிளகாய், அதுக்கப்புறமா 2 சாப் பண்ணி வச்சு வெங்காயம், இதை வச்சு நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வச்சுருந்த அந்த மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இதில் நம்ம வச்சுருந்த அந்த பட்டை, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம். அப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த 2 வரமிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த 2 ஆனியன்ஸை அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே நம்ம வச்சுருக்க அந்த மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். இப்போது இதில் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் தான் அடி பிடிக்கும். ஆனால் நீங்கள் அடி பிடிக்காமல் பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நான் சொன்ன மாதிரி அடி பிடிக்கும். ஸோ நீங்கள் கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். இதில் மெயினான வேலையே தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் வரும். ஸோ தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருக்கான்னு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நான் சொன்னேன்ல அரை டம்ளர் பால், அந்த பாலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு திக்னஸ்க்காக இந்த பால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதிலெல்லாம் இந்த கிரேவி கொதித்து வத்துற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வைக்க போகிறோம். இதில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதை 4 பக்கமும் கீறிட்டு அந்த கிரேவிக்குள்ளே போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவியில் இருக்க டேஸ்டெல்லாம் அந்த முட்டையில் சாரும். ஸோ இது கிரேவி இந்த மாதிரி நல்லா திக்காகணும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் ஆஃப் திஸ் டிஷ்
கசூரி மேத்தி இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா டேஸ்டான தாபா ஸ்டைல் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.